நம்மளை ஏமாத்துறவங்க ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டத்தோட இருக்காங்க. நாமளும் அப்படி இருக்கலாமே, நல்லவனா வாழ்ந்து என்னத்தை சாதிச்சோம், சந்தோஷம் கிடைச்சிதா அப்படின்னு பல பேர் மோசமான வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சம்மட்டி அடி. மோசமான மனுஷங்களோட வாழ்க்கை கடைசி காலம் எப்படி இருக்குதுன்னு நினச்சா உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்குறாரு. ஏன்னா 1-2 பாவத்தை நீங்களும் செஞ்சுருக்கீங்க. ஆனால் உங்களை ஏமாத்துனாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அரக்கன் அவனுக்கு தண்டனையை கொடுப்பான். திரும்பவும் சொல்ற, கர்மா பொல்லாதது அழிச்சிடும், அடையாளத்தையே தெரியாம உருக்கிடும். பாவங்கள் செய்கிறத சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பாவம் செஞ்சவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோ தூரம் மோசமாக அமைய போகுது, இதை எல்லாத்துக்கும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி இதை கேட்டால் தூங்குவீங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் உண்மைய விஷயத்தை சொன்னாதான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த மோசமான வாழ்க்கையை வாழணும்னு கனவுல கூட இல்லை, எந்த ஜென்மத்திலையும் நினைக்க மாட்டீங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கேள்வி. எனக்கு எல்லா திசையில இருந்தும் நெருக்கடியை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா மோசமான மனுஷங்க. என்ன அவங்க துன்பப்படுத்துறதுலையும் என்னை ஏமாத்துறதுலையும் எனக்கு துரோகம் செய்கிறதுலையும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மோசமான கொடிய மிருகம். அந்த மிருகம் எனக்கு இந்த மாதிரியான சித்திரவதையை கொடுத்து அந்த மிருகம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஏன் நல்லவனாக இருக்கணும், நான் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? என்னத்தை நான் சாதிச்சிட்டேன்? கஷ்டத்தை தானே அனுபவித்தேன், துரோகத்தை தானே அனுபவித்தேன், மறுபடியும் அந்த ஏமாற்றத்தை தானே நான் அனுபவித்தேன். அப்போ நானும் அந்த மனுஷன் மாதிரி வாழ போகிறேன். ஸோ நல்லவனாக இருந்தால் என்னை விட பைத்தியக்கார யாருமே இல்லை. எனக்கு அந்த கஷ்டமும் அந்த அழுகையும் தேவையில்லை. நானும் தப்பான வழியில் தான் போக போகிறேன், ஏமாற்ற போகிறேன், நிறைய பேருக்கு துரோகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னபோது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லாருடைய மைண்ட்லேயும் இது வந்துட்டு போகுது. ஆனால் இவங்க தீவிரமாக சொல்கிறாங்க,
ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. எப்படி ஒரு கெட்ட மனுஷனாக நான் மாறுவேன், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மோசமான எண்ணத்தை அது சரின்னு நினச்சி அவங்க வாதாடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு. ஸோ மன அழுத்தத்தின் காரணமாக தான் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. எல்லா மனுஷனும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்யும்போது மனசில் எந்த அழுத்தமும் இல்லாதவ கரெக்டாக பண்ணுறான். ஆனால் அழுத்தம் இருக்கிறவன் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யலை, அதை தாண்டி தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்கிறான். சிந்திக்கிறதால அவனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு எல்லாம் அந்த மோசமான விஷயங்கள் பரவி கிடக்குது. ஒரு நாளில் தப்பான மனுஷனாக மாறுறான். இப்படி தான் அந்த மோசமானவன் மாறி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கான். நாமளும் அந்த மாதிரி மோசமான மனுஷனா வாழணுமா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்னைக்கு அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றத நினைக்கிறோம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இவன் எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை அனுபவிப்பான்றது யாருக்கு தெரியும்? அடுத்த 10 வருஷம் ஒரு மோசமானவன் எப்படி வாழ்வான்றது உங்களால் 100% சொல்ல முடியுமா? ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த 1 மணி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் சில சம்பவங்கள் நமக்கு நன்மையும் தரும், சில சம்பவங்கள் நமக்கு துன்பத்தையும் தரும். அடுத்த 1 மணி நேரத்தில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நிறைய பேரோட வாழ்க்கையே போயிருக்கு. குடும்பத்தோடு சுற்றுலா போவாங்க, நல்லபடியாக சிரிச்ச முகத்தோடு போவாங்க. ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் நமக்கு ஒரு செய்தி வரும், இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான செய்திகள் நிறைய இடத்துக்கு வந்திருக்கு. என் மனசு ரொம்ப துடிக்கும். ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. ஸோ நல்லவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு அடி விழும்போது மோசமானவனுக்கு விழாதா? யோசிச்சு பாருங்க. அப்போ மோசமானவனுக்கு அடி இன்னும் விழும். படிக்கிற பையனுக்கே சார் அடிக்கிறாரு, ஏன்டா மார்க்கு கம்மி. அவன் வாங்கியிருப்பான் ஆவரேஜாக ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 60 70ன்னு, அவனுக்கே அடி விடுது. இவன் 5 சப்ஜெக்ட்லேயும் 10 மார்க்கை தாண்டல, அண்ணனுக்கு அடி விழாமலா இருக்கும்? அடியை விட இன்னும் எது அவனுக்கு வலியை கொடுக்குமோ அந்த பனிஷ்மெண்ட்டை அந்த டீச்சர் கொடுப்பார். இதே போல தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தண்டனையை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க. ஏன்னா என்னை விட மோசமானவன் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கான், எனக்கு ஏண்டா இந்த தண்டனை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, முனைச்சோசப்படுறீங்க, கடவுள் மேலே கோவப்படுறீங்க. ஏன் உங்கள் மேலேயே நீங்கள் கோபமும் பட்டுக்கிறீங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு தான் இந்த சோதனை, கெட்டவனுக்கு சோதனையே இல்லை. அவன் தனிக்காட்ட ராஜா மாதிரி அவன் வாழ்ந்துட்டுருக்கானே அப்படின்னு. அப்போது அந்த 50 மார்க் எடுத்தவனுக்கு சார் அடிக்கிறார். அடித்ததுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை இல்லை. ஆனால் 10 மார்க் 20 மார்க் வாங்குறவன சார் அடிக்கலைன்றதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலன்னு இல்லை. அடியை விட இன்னும் எது அவனுக்கு மோசமான தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த டீச்சர் வெயிட் பண்ணுறாரு. புரியுதா? அப்போ அந்த தண்டனையை அவன் அனுபவிக்கும் போது நம்மளுடைய தண்டனை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு அப்போ நாம் பெருமூச்சு விடுவோம். இதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ பல இடத்துல நம்ம அழுவுறோம், கதறுறோம், முடியவே இல்லை, வாழவே முடியல. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நாம் சந்திச்சிட்டோமே. நமக்கு துரோகம் செஞ்சவங்க அடுத்த வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாங்களே.
அப்படின்னு நம்ம பெரிய அளவில் ஃபீல் பண்ணுறோம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க அந்த தண்டனை அனுபவிக்கும் போது தான் நாம் தப்பிச்சுட்டா நமக்கு வந்த தண்டனை குறைவு. ஆனால் இவனுக்கோ இந்த தண்டனையில் இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு கடவுள் கைகளையும் கால்களையும் கண்களையும் வாயையும் அடைச்சிட்டாருன்னு தோணும். அதாவது ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றுல விஷ மிருகங்கள், அதாவது பாம்பு, தேள், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அங்கே இருக்கு. அதை எல்லாத்தையும் கடந்து செல்லணும். கடந்து செல்லும்போது கடவுளோட துணை இருக்கணும். அந்த கடவுளோட துணை இருந்தால் மட்டும்தான் கடந்து செல்ல முடியும். அந்த கடவுள் துணை உங்களுக்கு இருக்குது. யாருக்கு? யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சு கதறினாங்களோ, யாரெல்லாம் அழுதாங்களோ, அவங்களுக்கு கடவுள் தீவிரமாக நிற்பார். என் குழந்தை அப்படின்னு. அப்போ அந்த கொடிய விஷ ஜந்துக்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றி அழைச்சிட்டு வருவார். அப்போ அந்த விஷ ஜந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கடிக்கும். அது நாம் செஞ்ச பாவத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை கடந்தாதான் இன்னொரு புனிதமான இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். அதை கடக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு இந்த இடம் பிடிக்கல, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து. அப்போ அந்த இடத்த கடக்கணும். கடக்கும்போது இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கும், அந்த ஜந்துக்களை கடக்கணும். அப்போ நல்லவர்களுக்கு கடவுள் துணை இருப்பார். அப்படியும் அந்த விஷ ஜந்துக்கள் கடிக்கும். ஏன்னா அந்த விஷ ஜந்துக்கள் உங்களால் பாதிக்கப்பட்டதால, அதாவது பாவம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒருத்தன் உங்களை ஒரு 10 விஷயத்தை ஏமாத்துறானா, நீங்கள் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை ஏமாத்திருப்பீங்க. புரியுதா? நாம் என்றைக்குமே உத்தமர்கள், நல்லவர்கள், ஈயும் எறும்புக்கும் கூட துரோகம் செய்யாதவர்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வாரம் வாரம் மீனோ ஆடோ கோழியோ காடையோ இல்லை இன்னும் என்னமோ சாப்பிடுவோம். ஸோ நான் ஈக்கும் எறும்புக்கும் தான் துரோகம் செய்ய மாட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நல்லி எலும்பு, மட்டன் ரத்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்போது ஒரு உயிரை நீ நல்லா இருக்கணும், ஓம் பலம் ஜாஸ்தியாக ஆகணுன்றதுக்காக வெட்டி சாப்பிட்றன்னா, அதே நீ வெட்டி சாப்பிட்ட ஒரு உயிர் அது உயிரோடு இருக்கும்போது, நீ தன்னந்தனியாக சிக்கும்போது, இந்த உடம்பை சாப்பிட்டா நான் வளருவேன்னு அது சாப்பிட்டா அது ஒரு நாள் எடுத்துக்க முடியுமா? அப்போது நாமளும் பாவங்கள் செஞ்சுருக்கோம். சொல்லாலேயோ செயலாலேயோ இல்லை எண்ணத்தின் அடிப்படையில் வச்சோ இந்த 3 விதத்தில் நாம் பாவங்கள் செஞ்சுருக்கோம். இந்த பாவத்தை செஞ்சதன் விளைவுக்கு உண்டான தண்டனை தான் அந்த ஆற்றை கறக்கும்போது அந்த விஷ கிருமிகள், விஷ ஜந்துக்கள் நம்மளை கடிக்கிறது. அப்போது நம்ம பாவம் திரும்பி மனம் திரும்புகிறோம். அதனால் கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு. அதாவது இவனோட உயிரை மட்டும் எடுக்காத, அதே போல் இவன் வலியை தாங்குகிற அளவுக்கு மட்டும் அவனுக்கு தண்டனை கொடுன்றாரு. ரைட்? நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு கர்மா கிட்ட? இவன் ஏன் ஆள், இவன் மாறிட்டான், இவனுக்கு நல்ல செயல்களும் நல்ல புத்தியும் இப்போ முன்ன இருந்ததை விட அமோகமாக வேலை செய்யுது. இவனுக்கு நீ தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அந்த உன்னோட நியாயத்தை பக்கம் நான் நிற்க மாட்டேன். நீ தண்டனை கொடு, ஆனால் அவனுக்கு உயிர் இருக்கணும். 2வது, அவன் தாங்குகிற அளவுக்கு தான் அவனுக்கு நீ வலியை கொடுக்கணும். இதுக்கு மேலே நீ ஏதாவது செஞ்சனா
ஒன்றை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி சாயப்பா கர்மாவை பார்த்து மிரட்டுறாரு. ஏன்னா அந்த கர்மாவும் சாயப்பாவுக்கு கீழே தான். என்னது, அந்த கர்மாவும் சாயப்பாவுக்கு கீழே தான். என்னதான் வந்து ஒரு ஆட்டம் போட்டுன்னு போட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செஞ்சு ஆகணும் தானே. ஏன்னா இது அரசியல் பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. அப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுள் தான் அத்தனையும் படைச்சாரு, கர்மாவை படைச்சதும் கடவுள் தான். அப்போ கர்மா கிட்ட கடவுள் எச்சரிக்கிறாரு, சும்மா நீ ஆட்டம் போட்டுறாத, இவன் ஏன் ஆளு, ஆட்டம் போட்ட நீ தீந்த அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நமக்கு இந்த தண்டனைகள் இப்போ வருது இல்லையா. அந்த தண்டனை இதான். இப்போ இந்த தண்டனையை பார்த்து அவன் ஹாப்பியாக இருக்கானா, அவன் இன்னும் குளத்தில் இறங்கலை, ஐ மீன் அந்த ஆற்றுல இறங்கலை. ஏன்னா அவர் ஹாப்பியாக இருக்கார். யார்? உங்களுக்கு துரோகம் செஞ்சவர், ஒரு கெட்டவன், நம்பிக்கை துரோகத்துக்குன்னு பழகினவன் இன்னும் அந்த ஆற்றுல இறங்கலை. நீங்கள் ஆற்றுல இறங்கிட்டீங்க. புரியுதா? இப்போ அவ ஆற்றுல இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது அவ தண்டனையை ஏற்றுக்கக்கூடிய நிலை எல்லா மனுஷனுக்கும் வரும், வந்தே தீரும். அப்போ வரும்போது அவன் ஆற்றுல இறங்குவான். அவன் ஆற்றுல இறங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, இறங்கினதுல இருந்து அவன் அந்த ஆறு போய் சேர்றதுக்குள்ள அவனுடைய உயிர் இருக்காது, அவனோட உயிர் இருக்காது. ஒரு மிருகங்களும் அவனை அடித்து சாப்பிடும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிருகமும் அடித்து சாப்பிடும். ஒரு ரீசண்டாக ஐ திங்க் ஒரு 5 years பிஃபோர் ஒரு ஜூ, அந்த ஜூக்குள்ள வந்து ஒரு ஆள் இறங்கிட்டார். சிங்கம் அங்கேருந்து வேகமாக வருது. அந்த ஆள் கெஞ்சுறாரு, மரண பயம். அதுக்காக அவர் பாவம் பண்ணாருன்னு சொல்ல, அது புத்தி இல்லாமல் இறங்குனது, ரைட்டா? பாவம் பண்ணாருன்னு சொல்ல, நான் வந்து ஒரு கற்பனையாக தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். பாவங்களுக்கு உண்டான தண்டனை எப்படின்னு அந்த மனுஷனை அதை போட்டு படாத பாடு. எனக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஒருவேளை நான் அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டியிருந்தா அந்த மனநிலை எனக்கு எப்படி இருக்குன்றதை யோசித்தேன். அவன் புத்தி இல்லாமல் இறங்கினான். புத்தி இல்லாமல் இறங்குறது, கடவுள் கொடுத்த அறிவை அலட்சியப்படுத்தி இறங்கினான். கரெக்டு தானே? ஒரு சிங்கத்தை அப்படி என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி என்ன செல்ஃபி எடுக்கணும். உயிர் நிறைய பேரோட விஷயங்கள் அப்படி தான். பெரிய ஏதோ ஒரு சாதிக்கிற மாதிரி, ஒரு அச்சீவ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது போய் எடுக்கிறது, எங்கேயாவது போய் எத்தனை விஷயங்கள் வைரலாக இருக்குது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மறுபடியும் செய்கிறாங்கன்னா உண்மையிலே அறிவே இல்லையா? சொல்லுங்க, அறிவே இல்லையா? ஆபத்தில் விளையாடக்கூடாதுன்னு கடவுளுடைய வார்த்தைகள். ஆனால் ஆபத்தில் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் கண்ணீர் வடிக்குமா வடிக்காதா? இது பல இடத்துல நடக்குது. இது நாம் எவ்வளவோ தூரம் சொல்கிறோம், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சினிமாவில் நடக்கிறது எல்லாம் நிஜத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த ஹீரோத்தனத்தை காட்டுறவங்க தான் கோமாளியாக மாறிடுறாங்க. கோமாளியெல்லாம் அந்த ஹீரோவாக இருக்கான். ஆனால் ஹீரோவாக தன்னை பாவிக்கிறவ உலகத்திலேயே ஒரு 1ஆம் நம்பர் கோமாளி மாதிரி மாறிடுறான். அப்போது அவன் அந்த பாவம் செஞ்சவன் அந்த ஆற்றுல இறங்கலை. அதனால் அவன் வந்து நீங்கள் அந்த விஷ ஜந்துக்கள் உங்களை தீண்டும் போது அவன் ஆனந்தமாக இருக்கான், அவன் கொண்டாடுறான். அதாவது நீங்கள் விடுற கண்ணீர் அடுத்தவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அவன் சந்தோஷப்படுறானேன்னு பார்த்து நாம் இன்னும் அவன் மேலே காண்டாகிறோம். எவ்வளோ தூரம் பண்ணி அவன் இப்படி இருக்கிறான், நான் பாரு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா இருப்ப, அவன் ஆடுறதுக்கு காரணம் அவன் அதோட முடிஞ்சிச்சு. அவனோட ஆட்டம் அவ்வளோதான். இப்பயே நீ பார்த்துக்கோ அவனோட ஆட்டத்தை. அவனோட ஆட்டம் முடிவுக்கு வரும், உன்னோட ஆட்டம் ஆரம்பமாகும். ஒருத்தனுக்கு முடிவுக்கு வருதுன்னா ஒருத்தனுக்கு ஆரம்பமாகும்.
இதுதான் கர்மாவுடைய பிரின்சிபல்ஸ். கர்மாவுடைய தத்துவமே இதுதான். ஒருத்தருக்கு முடியுதுன்னா ஒருத்தருக்கு ஆரம்பம், ஒருத்தருக்கு ஆரம்பம்னா ஒருத்தருக்கு முடிவு. அழுகிறவர்கள் சிரிக்கும் போது சிரிப்பவர்கள் அழுவார்கள். இது எத்திக்ஸ். இதை இப்படி தான் நடக்குது இன்னைக்கு உலகத்தில். அழுகிறவர்கள் சிரிக்கும் போது சிரிப்பவர்கள் அழுவார்கள். இது என்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் புரியுதா? என்னோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உன் பாவம் பெருசு, அதனால் உனக்கு தண்டனை இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நீ கடவுளை பற்றியும் பேசலை, கடவுள் ஒருத்தன் இருக்கான்றதையும் நம்பலை. உனக்கு ஆட்டம் வேற லெவலில் இருக்குது. இதுக்கு கடவுள் தண்டிக்கிற அளவுக்கு கடவுளுக்கே உன்னை விட்டார். இவனெல்லாம் தண்டிச்சா அது எனக்கு தகுதி இல்லைன்னு. அதனால் நீ ஆடு பாடு ஓடு, இன்னும் எத்தனை பேருக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய். உனக்குன்னு ஒரு தீர்ப்பு வச்சிருப்ப. இது அடுத்தவனை ஏமாத்துறத கூட நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்லி ரீல் விடுவேன். புதுசாக ரீல் சுற்றுற மாதிரி ரீல் விடுவேன். ஆனால் வாழ்க்கையில் எவன் ஜெயிக்க போறான்றது முக்கியம். ஜெயிக்கும் போது தெரியும் நீ பண்ணது சுயநலத்துக்காக, நீ பண்ணது எல்லாமே ஒட்டுமொத்த நீ உன்னை காப்பாற்றிக்க நீ ஒருத்தனை ஏமாத்துற. ஸோ அவனும் உன்னை ஏமாத்திருப்பான், அவனும் அந்த தண்டனை அனுபவிச்சிருப்பான். ஆனால் அவனோட தண்டனை குறைவு, ஆனால் உன் தண்டனை அதிகம். அவனுக்கு கடவுள் நேரடியாக தண்டனை கொடுப்பார், உனக்கு கடவுள் சத்தியமாக கொடுக்க மாட்டார். ஆனால் நீ ஆடு கண்ணா ஆடு. ஏன்னா கடவுள் கொடுக்கவே மாட்டார். ஒரு நல்ல மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டை தப்பு பண்ணால் அவன் எந்த அளவுக்கு தண்டிப்பான், அதே மாதிரி மனசாட்சியே இல்லாத ஒரு மோசமானவன் வீட்டில் வேற ஒரு சர்வெண்ட்டை வேலை செஞ்சால் அவன் என்ன தண்டனை கொடுப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல மனசாட்சி நல்ல மனுஷன் இருக்கிற வீட்டில், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சர்வெண்ட் ஒர்க் பண்ணால் அந்த சர்வெண்ட் ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவன் தண்டனை குறைவாக இருக்கும். மன்னிச்சு ஒன்று அவன் வீட்டில் மறுபடியும் வேலை செய்ய விடுவான், இல்லை வேற எங்கேயாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஸோ தண்டனை குறைவு. அதே மோசமானவன் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டு வேலை செஞ்சு இதே தப்பை பண்ணி தண்டனை விகாரமாக இருக்கும். ஏன்னா நல்ல மனுஷன் கொடுக்குற தண்டனையும் மோசமான மனுஷன் கொடுக்குற தண்டனையும் வித்தியாசம் ஜாஸ்தி. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புரியுதா? இதுதான் இங்கே நடக்குது. அப்போது நல்ல மனுஷனாக இருக்கிற நமக்கு, கடவுள் தான் மூச்சு அப்படின்னு நினைக்கிற நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நல்லது. மோசமான மனுஷனுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். அவனை விட மோசமான ஒருத்தன் தான் அந்த தண்டனையை அவனுக்கு கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், அவன் நல்லா தானே வாடுறான், இவன் நல்லா தானே வாடுறான், இந்த கதையை தொடர்ந்து பேசிக்கிட்டு நீங்களும் மோசமான மனுஷனாக மாற போகிறீங்களா? இல்லைப்பா வேண்டாம், இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லி நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்க முயற்சி பண்ண போகிறீங்களா? நான் ஒன்று சொல்லவா, இத்தனை விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் அதை யோசிச்சிருப்பேன், எவ்வளோ தூரம் என்னோடய கற்பனை குதிரையை தட்டி விட்டுருப்பேன். இதெல்லாம் யோசித்து தான் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் ஈர கொலையை நடுங்குது. பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு தெரியுமா? நாம தான் பகவத்கீதையை படிக்கிறது இல்லையே, அப்புறம் எங்கே பைபிளை படிக்க போகிறோம்? தப்பான பார்வையை உன் கண்ணு பார்த்துச்சின்னா அந்த கண்ணையே நீ பிடுங்கிடு. ஒரு பொண்ணை நீ தப்பாக பார்த்துட்ட அப்படின்னா அந்த கண்ணையை நீ பிடுங்கி போட்டு, தப்பாக பார்த்ததுக்கே வாடா. ஆமாம்,
ஏன்னா அதை விட்டுட்டோம் அப்படின்னா இதை விட கொடுமை, அதாவது கண்ணை பிடுங்கி போடுறத விட தண்டனை இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு பெருசாக இருக்குமா கடவுளுடைய கோர்ட்டில். நல்லா யோசிப்பாருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படியே பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த அக்கிரமம் தெரியும்ல. நம்ம வீட்டை நம்ம குழந்தைக்கு நடந்தால் நம்ம மனசு செத்து போயிருக்க மாட்டோம், துடிச்சிருக்க மாட்டோம். அதை நினச்சாவே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாதிக்கப்படும் போது கடைசி வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். அந்த பெண்ணால் வெளியில் வரதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலையே, ஒரு மோசமான கொடிய மிருகங்கள் தானே அதை செஞ்சுது. அப்போ அந்த பொண்ணு ஏன் பாதிக்கப்படணும்? இது பாயிண்ட் நம்பர் 1. அப்போ அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான், அவன் ஹாப்பியாக தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவனுக்கு இதை விட மோசமான விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலையும் நடந்தே தீரும். ஏன்னா இது கடவுளுடைய கோர்ட்டு. இங்கே ரெக்கமெண்டேஷன்லாம் ஆகாது. ஸோ ரெக்கமெண்டை நம்ம தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்குமே கணக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கணக்கின் படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இங்கே வாழும். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நாட்டில் நிறைய தப்பான மனிதர்கள் வந்துட்டாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நேர்மையான முறையில் சம்பாதிக்காமலே அவங்க இப்படி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் 8 மணி நேரம் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்கிறோமா இல்லையா? நேர்மையாக சம்பாதிச்சவன் கடைசி வரைக்கும் 1-2 பிரச்சனையோடு தான் வாழ்கிறான். ஆனால் அநியாயமாக சம்பாதிக்கிற 1000 பிரச்சனைகளோட வாழ முடியாமல் தவிக்கிறான். வெளியில் சொல்லலையே தவிர வாழ முடியாமல் தவிக்கிறான். ஸோ பாவத்தை நிறுத்துன்னா போடா பைத்தியக்காரன்னு இந்த உலகம் இனி சொல்லும். பாவத்தை எப்படி நிறுத்த முடியும்? பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அடுத்த மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா நீ சந்தோஷமாக இருக்கியா? அடுத்த மனுஷனை பற்றி ஏன் பேசுகிற? உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம். உன்னால் ஒரு மனுஷன் கெட்டா என்ன, தோத்தா என்ன, இல்லை செத்துப்போனா என்ன, நீ ஹாப்பியாக இரு. அந்த மாதிரி இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது. நல்லவர்களோட வாய்கள் கட்டப்பட்டது, இது உண்மை. ஆனால் நாமளும் என்ன பண்ணிட்டோம்? அமைதி ஆகிட்டோம். ஆனால் அதை தாண்டின ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? பிரார்த்தனை. அதை தாண்டின ஒரு ஆயுதம். அப்போ கூட தீயவர்களை மோசமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அதில் கூட நம்மளோட மனசு இரக்க குணம் கொண்டதாக இருக்கணும். அவனை திருத்தி, யார் பாவம் செய்தவனை திருத்தி அவன் யாருக்கு என்னென்ன துன்பங்களை கொடுத்தானோ அந்த துன்பங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ அவனை வழி நடத்தணும் சொல்லணும். புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இது மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? உன் மனசை மாறினாதான் நீ இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டவனை நீ போய் உதவிகள் செய்வ. நடந்தது நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாது. இப்போ நீ மாறு. கடவுள் இருக்கிறாரு, கடவுள் உனக்கு புரிய வைப்பார். புரிய வைக்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்யணும். அப்போ அந்த பிரார்த்தனை செய்யும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓடோடி உதவி செய்வான். பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு பாதுகாப்பாக அவன் நிற்கணும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை தான் நாம் இங்கே செய்யணும். நம்ம உடனே அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னா உடனே கையை தட்டி வேண்டாம், பாவம், அவனும் ஒரு மனுஷன்தான். கெட்டவன் திருந்தி வாழ்றதுல நல்லதா இல்லை கெட்டவன் அழிகிறது நல்லதா? புரிஞ்சுக்கோங்க. கெட்டவன் திருந்தி வாழ்ந்தானா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கைய அவேர்னஸ் கொடுப்பா. தண்ணி அடித்தவன் பாருங்க, திருந்திட்டானா தண்ணி அடிக்கிறவன் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி வாதாடுறவன் ஜாஸ்தி. திருந்திட்டா, திருந்தலைன்னா இருக்கிற அத்தனை பெரிய குடிகாரனாக்கிறது தான் அவனோட நோக்கமாக இருக்கும்.
ஸோ மனுஷன் கெட்டவனாக இருக்கிறவன் திருந்தணுன்றது தான் இங்கே முக்கியம். தண்டிக்கணுன்ற நோக்கம் இங்கே இருக்கக்கூடாது, யாருக்கும் இருக்கக்கூடாது. அவன் திருந்தணும், திருந்தி வாழணும். திருந்தி வாழ்ந்தா 10 பேருக்கு அவன் உதவியாக இருக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுக்கறதால எந்த யூஸும் கிடையாது. அவனோட குடும்பம் பாதிக்கப்படுது. அவனை நம்பி இருக்கக்கூடிய அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா அத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இவன் கெட்டதுக்கு எதுக்கு அத்தனை நல்ல மனுஷங்களும் அந்த மனுஷன் அந்த கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும்? இதுதான் என்னோட லாஜிக்கு. நம்ம அன்பேசாயோட லாஜிக்கும் இதாக தான் இருக்கணும். ஸோ அவங்க எதிராக துரோகம் செய்கிறவங்கள தண்டனை அனுபவிச்சாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அது உங்களுக்கு மனசில் உறுத்துச்சுன்னா, இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவங்க படுறாங்களேன்னு உங்கள் மனசில் உறுத்துருச்சுன்னா கடவுள் உங்கள் மனசில் இருக்கிறான்னு அர்த்தம். நீ என்னென்னலாம் செஞ்ச இன்னைக்கு நீ அனுபவிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி உங்கள் ஆட்டம் பாட்டம் ஓவராக இருந்துச்சுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட தான் வந்திருக்கீங்களே தவிர கடவுள் உங்ககிட்ட வரலைன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, புரிஞ்சுக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ செய்துட்டாங்க, ஓகே, அவங்க ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அது நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்று கடவுளேன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய மனசாக இருக்கணும். திரும்பவும் அதான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கடவுள்கிட்ட போன மாதிரி கடவுள் உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெயரளவுக்கு கடவுளை வணங்குறீங்க, பெயரளவுக்கு தான் நீங்கள் சாயப்பான்னு சொல்கிறீங்க, மனதளவில் இல்லை. மனதளவில் இருந்தால் மன்னிக்கக்கூடிய முதல் ஆளாக நாம் இருப்போம். மனதளவில் இல்லை அப்படின்னா நாம் இன்னமும் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் ஜாஸ்தின்னு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னமும் நம்மளும் பாவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இந்த விஷயத்தின் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மனசு சுத்தமாக இருக்கிறவன் யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது கடவுள்னு சொல்லி அதை கடவுள்கிட்ட சண்டை போடுவான். என் வாழ்க்கையில் சாயப்பா வந்ததுக்கப்புறம் எடுத்த உடனே நான் சாயப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் உன்னை அழிச்சாங்க, உன்னை வளர விடாமல் தடுத்தாங்க, உனக்கு பல இடத்துல துன்பங்களை கொடுத்தாங்க, நீ அழும்போதெல்லாம் அவங்க சிரிச்சாங்க, நீ அழும்போதெல்லாம் அவங்க சிரிச்சாங்க. ஆனால் இந்த நிலை நிரந்தரம் கிடையாது, இது தற்காலிகம். ஒரு காலத்தில் நீ கடவுள்கிட்ட கெஞ்சுவ, கதறுவ, சண்டை போடுவ. எதுக்கு? என்னை ஏன் ஆண்டவா இப்படியே அழுது அழுது வைக்கிறேன்னு அதுக்கு இல்லை. என்ன ஒருத்தன் பழி வாங்கினானே, அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்களை சந்திச்சிட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்குறேன்னு ஏன் முன்னாடி வாதாடி எனக்கே நீ புத்திகள் சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவேன்னு அன்னைக்கு நான் 2018 ஆர் 2017 தான் ரைட் டைமுன்னு நினைக்கிறேன். அந்த இயர் 2012, 13, 14, 15, 16, 17 எத்தனை வருஷம்? 5 வருஷம். 2012 இருந்து 2017 வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் மோசமானது. அந்த மோசமானது தான் இன்னைக்கு நன்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு வாழ்க்கை பற்றியும், என்னை பற்றியும், கடவுளை பற்றியும், கர்மாவை பற்றியும், பாவத்தை பற்றியும், புண்ணியத்தை பற்றியும் அக்யூரேட்டாக என்னோட அனுபவமே எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. கற்றுக் கொடுத்ததன் விளைவுகள் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு மாற்றி கொடுத்துருக்குதுன்னா, அப்போ அந்த துன்பம் எனக்கு தேவை. இனி எந்த பிறவிலையும் நான் எந்த பாவத்தையும் எந்த ஏமாற்றத்தையும் சந்திக்காமல் இருக்க அது எனக்கு வழி வகுக்கும். புரியுதா? அதுதான் எனக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்போ அடுத்தவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்காத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதை இப்போ வரைக்கும் தொடர்ந்து செய்கிற, இது மூலமாக துன்பத்தை நீ அனுபவிக்கிறனா, நீ ஆற்றுல இறங்கும்போது உனக்கு விஷக்கிருமிகள் உனக்கு சில கஷ்டத்தையும்
சில வழிகளையும் கொடுக்கும். அதுக்காக ஆத்தோட கரையோரத்தில் நின்று ஒருத்தன் ஆடுவான் பாடுவான் அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்காத. நீ அந்த கரைக்கு போய் சேர்ந்த உடனே அவன் இந்த கரையை மறுபடியும் ஆரம்பிப்பான். அவன் படுற சித்திரவதையை பார்த்து உனக்கே தலை சுத்தும். அப்போ நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுசாயப்பான்னு சொல்லி நீ பிரார்த்தனை செய். உன் நல்ல மனுஷனுக்கு, உன் நல்ல மனசுக்கு அவனுக்கு நிச்சயமாக அதில் இருந்து கொஞ்சமாவது ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்படிப்பட்ட மனுஷனை தான் கடவுள் விரும்புகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் மட்டும்தான் கடவுளோட துணையோட எல்லாத்தையும் எதிர்த்து போராட முடியும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 100% உண்மையாக்கப்படும். எப்பன்னா இதன்படி நீங்கள் வாழ ஆரம்பித்து இந்த துன்பத்தை இன்பமாக நினச்சி அனுமதித்து அதில் வரக்கூடிய அனுபவங்களை பார்த்து பயப்படாமல் முன்னாடி வச்ச காலை பின் வைக்காமல் தொடர்ந்து போராடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.